திரு சிவபிரியன், ஆட்சி கவிழ்க்க சதி அப்படின்னு தான் புகார். ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதை பற்றின விவாதம் தொடங்கி அது இடைத்தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கு. இடைத்தேர்தலுக்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காக திரு சுகுணா திவாகர் அதை பேசுறார். இடைத்தேர்தலை சுற்றி தான் நடக்குதா இவ்வளவு விவகாரமும்? இடைத்தேர்தலை மட்டும் சுற்றி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இடைத்தேர்தல் இப்போதைக்கு 7 தொகுதியில் வரப்போகுது. இன்னும் எத்தனை தொகுதிக்கு வரும்ன்றது தெரியல. இன்னும் அதிமுக உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நான் கணிக்கிறேன். ஏன்னா தாவேகாவினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதுனா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தா அதுல நம்ம மேக்சிமம் ஜெயிப்போம். நமக்கான 107 to 118, 20 வரைக்கும் நம்மளோட ஓன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், அப்புறம் காங்கிரஸ் ப்ளஸ் IUML இவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு தான் தாவேகா நினைக்கிறாங்க. பட் இடைத்தேர்தலை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைக்கப்படுவதோ இல்லை டார்கெட் செய்யப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தாவேகாவினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பிளான். அது கரூர் பை எலெக்ஷன் மட்டும் நான் நினைக்கல. அவங்க முதல்ல இருந்து இந்த பை எலெக்ஷன் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தே இப்போ அவர் பண்ணுறாரு பண்ணலங்கிறதெல்லாம் தாண்டி, பை எலெக்ஷன் வருது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இப்போ நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு சுவாமிநாதன் சொன்னார். நாளைக்கு என்ன பேசுவார்னா, நான் கரூரில் இருந்து நான் போயிட்டேன், அந்த சம்பவம் நடந்தது, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கும் பேசுகிறாரு. அசம்பிளிலையும் அதே தான் பேசினார். எந்த அசம்பிளியில் அன்றைக்கு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, லேட்டாக வந்தாருன்னு சொன்னாரோ, அதே அசம்பிளியில் விஜய் அவர்கள் எனக்கும் அந்த கரூர் சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் சொன்ன டைமில் நாங்கள் பேசிட்டு போனேன், அது மட்டும்தான் என்னுடைய தவறுன்னு அவர் அந்த அசம்பிளியிலே அதை மீண்டும் தன்னுடைய வார்த்தையை அங்கே பதிவு பண்ணிட்டாரு. அப்போ என்னன்னா, நாளைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரணும்னு நினச்சேன் உங்களை பார்க்குறதுக்கு, திமுக என்னை அலோவ் பண்ணலை, அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் அரசு முறை பயணமாக ஒரு மாவட்டத்திற்கு நான் கரூருக்கு வரேன். திருச்சிக்கு போனது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது, அது பார்ட்டியோட ஃபங்க்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு சென்னையை தாண்டி நான் வரேன். ஸோ நான் வர்றது கூட, நான் கரூருக்கு வர்றதே பிடிக்கல திமுகவுக்கு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா அவங்க போன ப்ரேயர் வேற. ஆனால் நாளைக்கு அவர் பேசுறது அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவர் பேச போகிறது பொதுக்கூட்டத்தில், அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இதை பேச மாட்டார். பொதுக்கூட்டத்தில் போய் பேசும்போது ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, தாவேகா இல்லை நான் கரூருக்கு வரக்கூடாதுன்னு தான் திமுக நினைக்குது. அப்போது கரூரில் ஏதோ மறைக்க வேண்டிய விஷயம் திமுகவுக்கு இருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர் செந்தில் பாலாஜியை அங்கே கொண்டு வர்றாரு. ஸோ இப்படி தான் தாவேகா இந்த கரூர் விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இது பை எலெக்ஷனுக்காக மட்டும் அது திரு ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சருடைய பிரதிபலிப்பு தானே? எங்களுக்கு கரூர் விவகாரத்தில் ஒரு தனிப்பட்ட கணக்கு இருக்குன்னு சொன்னதனுடைய பிரதிபலிப்பு தானே அதெல்லாம்? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அமைச்சராக அவர்கிட்ட இப்போ நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் சொன்னது அசம்பிளியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன மாதிரி பழியெல்லாம் போடலை யாருமே, எங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரே தவிர. பட் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேலே போய் முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க போலீசார் கொன்று குவித்தனர் அப்படின்னு பேசுறாரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயமா, ஒரு அமைச்சர் பேசக்கூடாத விஷயமாக எங்களுக்கு கணக்குகள் இருக்கிறது அப்படின்னு, தனிப்பட்ட கணக்குகள், கரூர்ல முடிக்க வேண்டிய கணக்குகள். ஸோ அப்பெல்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் தான் அந்த கணக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் பேசின உடனே தான் அந்த கேஸ் அவங்க மேலே வருது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கேஸில் சேர்க்கப்படுகிறார். அதன் பிறகு சம்மன்கள் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே கரூர் வழக்குக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. கரூரில் அது ஒரு அசம்பாவிதமாக நடக்கலை, அதில் திமுக தொடர்பு இருக்குதுன்னு தாவேக்கா ஒரு 8-9 மாதமாக பேசிட்டு வராங்கல்ல, அதை அவங்க அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கணும். அதுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அந்த நரேட்டிவை நாங்கள் வாட்டர் டவுன் பண்ணக்கூடாதுன்னு தாவேக்கா நினைக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் கரூர் விஷயம், கரூர் அப்படின்னு சம்பவம் வரும்போது திமுகவையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் அன்றைய காவல்துறையினரையும் அவங்க இழுக்கிறாங்க. இதில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பும் அசோக்குமார் தரப்பும் வைத்த வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதில்ல. இதுல என்ன சீரியஸான குற்றச்சாட்டு இருக்கா? ஆட்சி கவிழ்ப்பிற்கான சதி நடந்ததாக ஏதாவது முகாந்திரம் தெரியுதா? இந்த வழக்கின் தன்மை ஒரே ஸ்கிரீன்ஷாட் தான், அவங்க இவங்க கிட்ட பேசினாங்கிறது மட்டும்தான்.
ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் பெருசாக இல்லை. இதை நீங்கள் ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் இந்த இஷ்யூவை ப்ரூவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அன்லெஸ் யூ ஹேவ் கால் ரெக்கார்டிங்ஸ். அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் கூட கோர்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேஸை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாதங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வேணும்னே என்னை வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. இடைத்தேர்தலுக்காக கொண்டு வராங்கங்கிறது தாவேக்காவுக்கு முன்னால் திமுக தான் அதை பேசுகிறாங்க. வாதமே இவங்க தான் வைக்கிறாங்க. அந்த வாதத்தையே இடைத்தேர்தலை அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்குள்ள கொண்டு வர்றதே திமுக தான் கொண்டு வராங்க. அப்போ என்னன்னா அது அந்த வழக்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போக முடியும்னு தெரில. ஏன்னா அங்கே பெருசாக எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று என்ன மாதிரி கவர்மெண்ட்டோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் கூட அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எங்ககிட்ட கிளின்ச்சிங் எவிடன்ஸ் இருக்குது, நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸாக இருக்கலாம். ஏன்னா ஒரு வேளை அப்படி இவங்ககிட்ட ஒரு கிளின்ச்சிங் எவிடன்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் அந்த கிளின்ச்சிங் எவிடன்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கும். நீதிமன்றத்திலே அவங்க சமர்ப்பிச்சு முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான முனைப்பு தானே அங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது வேற. அதற்கு முன்னால இருந்திருந்தா இந்நேரம் வெளில வந்திருக்கும்ல. அந்த எஃப்ஐஆர் வர்றதுக்கு முன்னால போலீஸ் வந்து எல்லா கேஸுக்கும்லாம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த கேஸுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் தமிழ்ல மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் வருது. ஏன்னா இந்தியா பூரா அந்த செய்தி போகட்டோங்கிறதுக்காக ஆங்கிலத்தில். இது வந்து புதுசுலாம் கிடையாது, எல்லா கவர்மெண்ட்ஸும் செய்கிறது தான். டிஎம்கே கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான கேஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ், ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் வரும்பொழுது அவங்களும் இது போன்ற விஷயங்களை மீடியா நரேட்டிவ் எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. அதே தான் தாவேக்காவும் பண்ணுது. திமுக அதிமுக 10-15 வருஷத்தில் கற்றுக்கிட்டதை தாவேக்கா ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே திரு சுபைர், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ், இதில் வலுவான ஆதாரங்கள் இல்லைங்கும் போது அதில் தாவேக்காவுக்கு என்ன லாபம் கிடைச்சிருப்போது? இல்லை, எப்படி ஆதாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? வெளியே வந்திருக்கும் இவ்வளவு நேரம். அவங்க நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை சார்பாக. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் வந்து அதில் ஃபேக் கேஸா இல்லை வந்து அது வந்து ஒரிஜினல் நடந்த விஷயமாங்கிறது தெரியாது. அது வந்து அவங்க தரப்பில் நிரூபிக்க போகிறாங்க. ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது தீர்ப்பு வர்ற பற்றி தான் தெரியும். அப்புறம் நாளைக்கு அவர் என்ன பேச போகிறாருன்னு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ஸ்கிரிப்ட் கதை ஒன்றும் வந்து அவரை வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு, 50 நாளாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒன்றும் ஸ்கிரிப்டு, நடிகர் கட்சி அப்படிங்கிற ஒன்றும் அந்த அண்டர் எஸ்டிமேட்லேயே தான் சில இருக்கிறாங்க ஒன்றுமும். ஆனால் இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது செந்தில் பாலாஜி இது முடக்குவதற்கு காரணம் வந்து இடைத்தேர்தலை குறிவைத்து தான் அப்படின்னு பலரும் பேசினாலும் கூட செந்தில் பாலாஜி பொது தேர்தலில் இருந்தாரே, அப்பயும் ஜெயிக்க முடியல. இதே கரூர் இன்சார்ஜ் அவர் சொந்த தொகுதி, ஏன் தோத்து போனாரு? தாவேக்காவும் ஜெயிக்க முடியல. அப்ப இப்ப முடக்கினாப்புல ஜெயிச்சிருவாங்களா? செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு அவர் தான் இன்சார்ஜா இருந்தாரு. பல விட்டமின்ஸை அள்ளி இறைச்சாரு. என்னென்ன கொடுத்தாருங்கிறதெல்லாம் கதையை நம்ம வந்து பார்த்தோம். இதே அவர் சொந்த தொகுதி கரூர், அங்கேயே தோத்துருக்கிறாரு. அப்ப செந்தில் பாலாஜியை முடக்கி வச்சுட்டாங்கன்னா இது இடைத்தேர்தலுக்கான ஒன்றும் தேதி அறிவிக்கல. அது எப்போ நடக்க போகுதுங்கிறதும் தெரியல. ஒன்றும் 6 மாதம் ஆகுமா, தள்ளி போகுமான்னு தெரியல. ஒன்றும் எத்தனை தொகுதிக்கு நடக்க போகுதுங்கிறதும் தெரியல. 6-7ன்றாங்க, 15 வரைக்கும் போகுன்றாங்க. அது எப்போங்கிறது ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு செந்தில் பாலாஜியை ஒழிச்சு வச்சுட்டா வந்து இடைத்தேர்தலை வந்து முடக்கிடலாம். ஏன் வேற திமுக வேற ஆள் இல்லையா? அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? அது கணக்கு கிடையாது. இது ஒரு வழக்கு நடந்திருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுப்பதற்கு முன்பாக திரு ஆதவ் அர்ஜுனா பேச்சிலிருந்து தொடங்குது. ஆமா, திரு ஆதவ் அர்ஜுனா கரூர் விவகாரத்துல எங்களுக்கு தனிப்பட்ட கணக்கு ஒன்று தீர்க்கப்பட வேண்டியதா இருக்குன்னு அவர் வந்து பேசுறாரு. அப்போதைய முதல்வர் ஸ்டாலினுடைய காவல்துறையை வைத்து மக்களை கொன்று குவித்தார்கள்னு பேசுறாருல. இந்த பேச்சினுடைய நீட்சியாகத்தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது, புகார் பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் தான் நடக்கிற 2 வழக்கா போடுறாங்க நீதிமன்றத்தில். வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சராக இருக்கிறது தகுதி மீறி அவர் பேசுறாருங்கிற ஒரு வழக்கு. அதோட ஒரு 34 பேருக்கு வந்து இவர் வந்து கரூர்ல வந்து அரசு பண்ணி வழங்க போறாரு. சிபிஐ விசாரணை இருக்கு, வழக்கு நேர்மை நடக்காதுங்கிற. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு அமைச்சர் எப்படி அதை தனிப்பட்ட கணக்காக எடுத்து முடியும்? சிபிஐ விசாரணையை தாண்டி ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு மக்கள் பிரதிநிதி பொது வெளியில் அப்படி பேசக்கூடாது. அது தவறான விஷயம் தான். காவல்துறையை வச்சு ஒரு முதல்வர் மக்களை கொன்று குவிக்கிறார்கள். அந்த ஸ்டேட்மெண்டோட வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்க. கட்சி நிர்வாகி அப்படி பேசலாம். இப்ப ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக இல்லாம கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு துணை பொதுச் செயலாளரோ இருந்தாருன்னா அவர் அப்படியே இருந்தா கூட
போலீஸை வச்சு ஒரு முதல்வர் மக்களை கொல்றாருங்கிறத யாருமே பேச முடியாது. காவல்துறைங்கிறது பேச மக்களை முடியாது. காப்பதற்காக தானே இருக்காங்க. அவர் பேச முடியாது. ஒருவேளை சொல்றேன், பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அது கூட மாறி மாறி பேசுற வரலாறுகளா இருக்கு. இந்த சமூகத்துக்கு நாங்க காரணம் இல்ல, அவங்க தான் காரணம் சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் அமைச்சராக இருக்கிறவர் பேச முடியாது. ஆனால் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு, வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி பண்ணி, நீங்க வேணா எஸ்ஐடியில் போய் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, விசாரணை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த 34 பேருக்கான அந்த வேலை வாய்ப்பு, 41 பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் எத்தனை நம்பர்னு கிளியரா தெரியல. இன்னும் ஜியோ இது வரைக்கும் வரல, யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு. ஆனா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விளிம்பில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் தான் வேடிக்கை பார்க்க வந்து இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கான ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் படிச்சுட்டு காத்திருக்கிறாங்க, அவங்களாம் கொடுக்காம இந்த அரசாங்கம், ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்க வந்து ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக பண்றாங்க. இல்ல தாவேகா பண்ணலாம், இல்ல தாவேகா தரப்புல தனியா பண்ணிருக்காங்க. தாவேகா தரப்புல தனியா பண்ணிருக்காங்க. இப்ப என்ன ஒரு கட்சி குற்றச்சாட்டு நிதியா கொடுக்கலாம், என்ன இழப்பீடு கொடுக்கலாம், இல்ல தாவேகா சார்ந்தவங்க நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதெல்லாம் இப்ப இல்ல யாரும் கருணை அடிப்படையில் வேலைங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். நிறைய நடந்திருக்கு. அது வாரிசு அரசு அடிப்படையில் பணியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏதாவது அவங்க இருக்கிற போது விபத்து நடக்கிறப்ப கொடுத்திருக்காங்க. காவலாளி மரணத்துல அந்த குடும்பத்துக்கு ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க. உங்க நினைவுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து அரசியல் நிகழ்ச்சியில இல்ல அதான் சொல்றேன், இந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து அங்க ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு இறந்தவர்களுக்கு அந்த கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, அது திமுகவோ அதிமுகவோ, அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து ஏதோ அசம்பாவிதத்தில் இறந்து போனவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு இதுவரைக்கும் ஏதாவது அரசு இல்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கலையே. இல்ல எத்தனையோ மாநாடுகள் அந்த கட்சி ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர் இவ்வளவு பெரிய அவங்க அந்த ஒத்தரட்ட பேருக்கு அது கொடுத்திருக்காங்களா? அது கொடுத்தது இல்ல. அப்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏன் தாவேகா செய்யுதுங்கிறத இது எப்படி தவறான முன்னுதாரணமா இருக்க முடியும்ன்றேன். அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறதுனால அந்த குடும்பத்திற்கான ஒரு இழப்பீடா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு விமர்சனமும் இருக்குதுல, இதுல மாற்று கருத்து கிடையாது. எத்தனையோ பேர் படிச்சுட்டு வெயிட் பண்றாங்க, அவங்களுக்குலாம் நீங்க கொடுக்காம கொடுக்குறாங்கன்ற இல்ல சிபிஎம் கூட்டணி கட்சிகளே ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து ஒரு வேலை செய்யலாம். ஏன் இப்ப நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு கொடுக்கலையா 10 லட்சம் ரூபா? அது யாருடைய ஃபெயிலியர்? அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர். முதல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சது தப்பு, அதை கண்காணிக்க விட்டாது அரசாங்கத்தின் தப்பு. அதை குடித்து இறந்தவங்க மக்கள், அதுக்காக 10 லட்சம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு விமர்சனமும் அங்க வைக்கிறாங்க. இப்படி பாக்குறப்ப நீங்க வந்து இதுக்கு நியாயப்படுத்த முடியாது. ஆனா இது வேடிக்கை பார்க்க வந்த ஒரு அப்பாவி விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கான ஒரு அரசு வேலைங்கிறது அந்த குடும்பத்திற்கான அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதாரமா இருக்கும் அப்படிங்கிற அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்புகளும் நிறைய வந்திருக்கு. இல்ல அது சிபிஐ விசாரிக்குது. அவங்க 41 சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு. சாட்சியங்கள் சிபிஐ விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்க. அவங்க தீர்ப்பு சொல்றதுதான் பெண்டிங். இனி அதுல சாட்சிகள் இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி செஞ்சா கூட நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். விசாரணை நடைபெற்று முடிந்து விட்டது, தீர்ப்பு வர்றது தான் பெண்டிங். இப்ப அதனால வந்து இது விசாரணை அமைப்புல பாதிப்பு வராதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஓகே.